Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கேரளாவில் தொடரும் கனமழையால் பத்தனம்திட்டா, கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். பத்தனம்திட்டா, கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதனால் மாவட்ட மக்களுக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சொல்லுங்கள். மோகன், கேரளாவை பொறுத்த அளவில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் என்பது சற்று குறைந்திருக்கும் இந்த நிலையில் தற்பொழுது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் தொடர்ச்சியாக கனமழை என்பது நீடித்து வருகிறது. மேலும் 3 நாட்களுக்கு இந்த கனமழை நீடிக்கும் எனவும் வானிலை மையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் பத்தனம்திட்டா, கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 24 மணி நேரத்திற்குள் 115.6 மில்லிமீட்டர் முதல் 204 மில்லிமீட்டர் கனமழை வரைக்கும் பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலும் 24 மணி நேரத்தில் 64.5 மில்லிமீட்டர் முதல் 115.5 மில்லிமீட்டர் மழை வரையும் பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மழை என்பது நீடித்து வரும் இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பத்தனம்திட்டா, கோட்டயம், எர்ணாகுளம் போன்ற மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவமழையின் சேர்தான் தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருவதால் மழை என்பது நீடிக்கும் நிலையில் பல மாவட்டங்களில் தற்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகளிலும் சரிதான், அதே போன்று மண் சரிவு ஏற்படும் பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளும் சரிதான், அதே போன்று பொதுமக்களும் செல்ல தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கடற்கரை பொறுத்த அளவில் கடல் சீற்றமாக காணப்படும் எனவும் தொடர்ச்சியாக கள்ளக்கடல் ஏற்பட ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் தேசிய கடல்சார் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நிலையில் கடற்கரை ஓரங்களின் சரிதான், அதே போன்று நீர்நிலைகளை சார்ந்த இடங்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு செல்ல தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த தடை என்பது கடந்த சில நாட்களாக விடுக்கப்பட்டிருந்தாலும் தற்பொழுது ஒவ்வொரு அணைகளும் முழு கொள்ளளவை எட்டியிருக்கும் நிலையில் அணை பகுதிகளை ஒட்டியிருக்கும் அதே போன்ற தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாற்று இடங்களுக்கு செல்லவும் தொடர்ச்சியாக அறிவுறுத்தப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இந்த மழை என்பது நேற்று மாலை முதல் ஏற்கனவே மழை பெய்து கொண்டிருந்தாலும் நேற்று மாலை முதல் சூறை காற்றுடன் பல பகுதிகளில் மழை என்பது தீவிரமாக பெய்து வருகிறது. இதன் எதிரொலியாக கோட்டயம், பாலக்காடு, இடுக்கி, வயநாடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான மரங்கள் பெயர்ந்து விழுந்ததில் இங்கு நூற்றுக்கணக்கான வீடுகளிலும் சேதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மின் கம்பங்கள் என்பது முறிந்து விழுந்திருக்கிறது. மின் கம்பங்கள் முறிந்து விழுந்ததால் மின்சாரம் என்பது பல கிராமங்களுக்கு தடை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இடுக்கி மாவட்டத்தை குமுளியில் பெண் ஒருவர் மீது மரம் முறிந்து விழுந்ததில் பெண் பலியாயிருக்கிறார். இதுவரையிலும் இந்த சூறை காற்றுடன் மழை என்பது பெய்து வரும் நிலையில் கடந்த 2 நாட்களில் ஒரு மரணம் என்பது ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக மழை என்பது நீடித்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் நேற்று மாலை முதல் சூறை காற்றுடன் கனமழை என்பது பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மோகன், பத்தனம்திட்டா, கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களையும் மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்.